வெல்கம் டு அனிமி எவல்யூஷன். போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹீரோ வந்து அந்த மாஸ்டரை தோக்கடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் புதுசா ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு யாருடான்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் செத்து போயிருப்பானே, அவனுடைய சிஸ்டர் தான். இப்போ வாங்க நம்ம அதுல இருந்து சாப்டர் ஓபன் பண்ணலாம். இப்போ வந்து ஹாங்காங் கிட்ட தான் காட்டுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு மஞ்ச முடி வந்து சொல்றான் அந்த பாஸ் கிட்ட, பாஸ் ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்க்கணும் சொல்லுது அப்படி சொல்றான். அது மட்டும் கிடையாது பாஸ், அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த மொட்டை மண்டை, ஓ ஆர்கிடெக்டா, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படி சொல்றான். அந்த மஞ்சமுடி சொல்றான், இது வந்து ஏதோ தப்பா இருக்கு அப்படி சொல்றான். உடனே இல்ல இது வந்து தப்பாவே கிடையாது, ஏன்னா வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படி சொல்றான். ஏன்னா இந்த ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டருக்கு ஆப்போசிட்டான ஒருத்தங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து அசோசியேஷன் கரன்சியை யூஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் மூலமா தான் அதை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் வச்சு மட்டும் தான் இவங்களால ஃபைட் பண்ண முடியும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டருடைய டெட் பாடி அனலைஸ் பண்ணி மாஸ்டர் உயிரோட இருக்கும்போது அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட சிஸ்டம் கிடையாது, இவங்களால சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பீப்புள் மட்டும்தான். இவங்க வந்து அண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதால மட்டும்தான் அண்டர் ஆயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்திலே 5% மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படி சொல்றான். இப்ப நீ என்ன பண்ணு, அவனை போய் கூட்டுன்னு வா, ஏன்னா நம்மளோட ரிசர்ச்சுக்கு அவன் ரொம்ப உதவியா இருப்பா அப்படி சொன்னோடனே அவனும் போய் கூட்டின்னு வரான். உடனே அந்த மொட்டை மண்டை கேட்கறான் அந்த பொண்ணை பார்த்து, அப்போ ஆசை என்னன்னா இந்த கில்டுல சேர்றது, அதுவும் நீ ஒரு ஆர்கிடெக்டா இருந்துக்குனே அப்படி கேட்கறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா சரி எதுக்கு நீ வந்து இந்த ஆங் டூ கில்டுல வந்து சேர முயற்சி பண்ண அப்படி கேக்குது. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஏன்னா இதுக்கு சாங்கரன் தான் காரணம். ஏன்னா வந்து என் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சனில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த சாங்ரான் கூட தான் போனான். ஆனால் அவன் திரும்பி வரவே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாங்ரான் மட்டும்தான் எங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறான்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லுது. அது மட்டும் கிடையாது, நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தேன், அந்த லீமை பண்ண வந்து சாங்ராங் வந்து டிஃபீட் பண்ணான். அதனால உங்களுக்கு வந்து சாங்ராங் மேலே வெறுப்பு இருக்குன்னு தெரியுது. அதனால தான் எனிமி நண்பன் அப்படிங்கிற பாலிசினால உங்ககிட்ட வந்தேன். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து காணாமல் போயிட்டான். உங்களுக்கும் ஒரு வேலை ஆகும், எனக்கும் ஒரு வேலை ஆகும், எங்கள் மிஸ் ஆன எங்கள் அண்ணனை நான் கண்டுபிடிப்பேன் அப்படி சொல்லுது. உடனே அவன் சாங்குறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மொதல் விஷயம் என்னன்னா, சாங்ராங் அவன் வந்து ஒரு அண்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் போன டஞ்சன் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்தது. அது என்ன இன்சிடென்ட்னா, அந்த டஞ்சன்ல இருந்து சாங்ராங் மட்டும் தான் உயிரோட வந்தான். அதாவது விஷயம் என்னன்னா, உங்க பிரதர் மிஸ்ஸிங் இல்லை, செத்து போயிட்டான் அப்படி சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு சரியான சாக்கு. ஏன் வந்து எங்கள் அண்ணன் செத்து போயிட்டான் அப்படின்னு அழுவுது. உடனே கதிரி அழுவுது, இது ஏன் இப்படி நடந்தது அப்படி சொல்லி அழுவுது. உடனே சொல்கிறான், ஐ எம் சாரி பட் நாட், இது வந்து எனக்கு கவலை கிடையாது உங்கள் அண்ணன் செத்து போனது. ஏன்னா எனக்கு வந்து சாங்ராங்கை பற்றி அதிகமாக தெரியாது. ஏன்னா அவன் வந்து லீமை கூட சண்டை போடும்போது மட்டும்தான் எனக்கு சாங்ராங்கை பற்றி தெரியுமா கண்டி, அதுக்கு முன்னாடி வந்து சாங்ராங்கன்னு ஒருத்தன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறான். நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எதிராக யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசம் நம்ம வந்து அஃபென்ஸ் இறங்கலாம். இது வந்து தப்பே கிடையாது, இதுதான் எங்கள் கில்டோட மோட்டோ அப்படி சொல்கிறான். நாங்கள் வந்து சாங்கராங்க கில் பண்ண போகிறோம், அதுவும் எங்களுடைய கில்டோட பர்சனல் ரீசன்ஸுக்கோசம். இதில் வந்து உன்னோட ரீசன்ஸுக்கோசம்லாம் நாங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து கில்டோட பிரின்சிபல் அப்படி சொல்கிறான். இப்போ நீ வந்து இதை பார்த்து என்ன சொல்கிற, இதில் வந்து இது கேட்டதுக்கப்புறம் நீ ஜாயின் பண்ண நினைக்கிறேன்னா நாங்கள் வந்து உங்களை தாராளமாக என்னோட கில்டில் வர வைக்கிறோம் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு டப்புன்னு, நான் இதில் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு வந்து அப்ஜெக்ஷனே இல்லை. ஏன்னா வந்து இந்த விஷயம் வந்து சாங்கரானோட தொடர்புடையன்னு தெரிஞ்சு போச்சு. சாங்கரான் தான் எங்கள் அண்ணன் கொலை பண்ணியிருப்பான், அதனால சாங்கரான் நான் என் கையாலேயே கொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகுது. உடனே அவன் சொல்கிறான், உன்னுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் ஒன்றா இருக்குது, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒன்று பண்ணி ஆகணும். அது என்னன்னா, இது வந்து ஒரு காம்பேட் கில்டு, அதனால் நீ என்ன பண்ணு, உன்னுடைய ரேங்கை பி ரேங்க்கு கொண்டு வா, அதுவும் 1 மாதம் தான் உனக்கு டைம் தரேன் அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து எங்கள் கில்டில் இருக்கிற ரைட்ஸில் நீ போய் கலந்துக்கலாம், கான்ட்ரிபியூஷன் பண்ணி நீ வந்து பி ரேங்குக்கு வா அப்படி சொல்கிறான். அப்போ தான் நான் வந்து உன்னை என்னோட கில்டில் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படி சொல்கிறான். நீ வந்து இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நாள் பார்த்து போ அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, கிடையாது நான் வந்து ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா நான் வந்து இப்போ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, இப்போ ஒரு பெரிய பொண்ணு ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு போகுது. உடனே அந்த மஞ்சள் முடி கேட்குறான், பாஸ் ஏன் இது வந்து இப்படி பண்ணுறீங்க, இது ரொம்ப ஓவராக போகுது அப்படி சொல்கிறான். உடனே இதை பற்றி நீ கவலைப்படாத, நீ என்ன நினச்சிங்கன்னா அந்த பொண்ணால் வந்து சாங்கராங்க கொல்ல முடியும்னு நினச்சினியா, அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு பிடிச்சவங்கள வந்து யாராவது தாக்குனாங்கன்னா அவங்கள கொலை பண்ணுறதுக்கும் தயங்கக்கூடாது அப்படிங்கிற மோட்டோ வந்து அந்த பொண்ணுக்கு செட் ஆகும். நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு செட்டே ஆகாது. நம்ம வந்து இதை ப்ளே பண்ண போகிறோம், அதுவும் சந்தோஷமா அப்படி சொல்லி அவன் கொடூரமாக சிரிக்கிறான். இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இந்த மாஸ்டர் வந்து கீழே பத்து கிடக்குது. உடனே எல்லாரும் எவ்ரி ஒன் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக் பண்ணுறாங்க அந்த மாஸ்டரை. எல்லாரும் சொல்கிறாங்க, சீக்கிரமாக டிபஃப் அந்த மாஸ்டர் மேலே போடுங்க அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் ஃபயர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பையன் வந்து குவாண்டம் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு கன்னை வச்சு அந்த மாஸ்டர் சொல்கிறான். பார்த்தா இவனும் ஒருத்தன் ஆர்கிடெக்ட் போல இவனும், அதனால தான் இவனும் பார்த்தீங்கன்னா குவாண்டம் அப்படி சொல்லி மெக்கானிசம் யூஸ் பண்ணுறான். உன்னத்தை சொல்கிற, ஓ இந்த அம்மா வந்து டைமண்ட் ரேங்குக்கு நிகரான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணுது அப்படி சொல்கிறான். அந்த மாஸ்டர் மேலே பட்டு அது மாஸ்டர் டமால் டுமில் வெடிக்குது. இப்போ இந்த குவாண்டம் ப்ரொஜெக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டருடைய ஆர்மரு, ஹெல்த், மேஜிக் பவர் எல்லா ஸ்டாட்ஸையும் வந்து குறைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மெக்கானிசம் அப்படி சொல்கிறான்.
இப்போ அந்த மாஸ்டரோட எழுத்து காட்டுறாங்க. ஹெச்பி பார்த்தீங்கன்னா 200K இருக்குது, எம்பி பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது, ஆர்மர் பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. இதில் ஆர்மர் ஃபுல்லாக காலியாகிட்டு இருக்குது, ஹெச்பி கொஞ்சோண்டு தான் காலியாக இருக்குது, எம்பி பாதி காலியாக இருக்குது. அந்த கில்டில் எதுவுமே ஒருத்தர் இருக்கிறான். அவன் கேட்குறான், இப்போ நீ வந்து அதை செக் பண்ணுன்னு கேட்குறான். உடனே அவன் வந்து ஓகே கில்டில் நான் வந்து இப்போ அனலைஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்ட் வந்து அனலைஸ் பண்ணுறான். அந்த மாஸ்டர் பார்த்தா ஏந்துக்குது. உடனே எல்லாரும் கட்டுறான். உடனே அந்த கில்டு கத்துறான், போய் எல்லாரும் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுங்க கண்டினியூஸா அப்படி சொல்கிறான். உடனே எல்லாரும் ஓகே சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுறாங்க. உடனே அந்த ஆர்கிடெக்ட் வந்து அந்த மாஸ்டர் மேலே வந்து அனலைஸ் பண்ணுறான். உடனே இப்போ அந்த பொண்ணை காட்டுறாங்க, ஆர்கிடெக்ட் பொண்ணு. அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு சொல்லுது, இதுதான் வந்து எனக்கு சரியான சமயம், ஏன்னா அந்த ஆக்டிவிட்டியில் சேரத்துக்கு எனக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு இந்த மாஸ்டரோட டிஃபீட் பண்ணாதான் என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு அது வந்து அனலைஸ் பண்ணிட்டு வேகமாக லெட்ஸ் மூவ் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் இதுவும் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுது. அந்த அட்டாக் பார்த்தா ரசிங்கன் மாரி போய் அந்த மாஸ்டர் மேலே படுது. பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து 2239 டேமேஜ் போயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஹெல்த் வந்து குறையவே இல்லை. ஏன் இது வந்து ஒன்றுமே ஆகலை அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துன்னே இருக்குது. உடனே அந்த பொண்ணு அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஆர்மர் மட்டும் பிளிங்க் ஆகுது. ஏன்னா இது ஆர்மர் ஏன் பிளிங்க் ஆகுது அப்படின்னு உடனே அந்த பொண்ணு ஒன்றுமே புரியல. உடனே அவன் பக்கத்தில் இருந்து சொல்கிறான், பஸ் அனலைஸ் வந்து டன் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறான். உடனே அவன் வந்து கேட்குறான், ஓகே எல்லோரும் வந்து உங்கள் சிஸ்டமை வந்து போட்காஸ்ட்டில் வந்து போய் பாருங்கள், நாங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் அப்படி சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், அந்த அனலைஸ் பண்ணுவேன் இந்த லீடர்கிட்ட இருக்கிறானே ஒரு பையன், அவன் சொல்கிறான், பாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டை கூட ரீஜெனரேட் பண்ண முடியும் போல் அப்படி சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, அது ஷீல்டை வந்து ஃபுல்லாக ரீஜெனரேட் பண்ணிச்சுன்னா அது மேலே இருக்கிற அட்டாக் வந்து கொஞ்சம் கூட ஒர்க்கே இல்லாமல் போயிடும் அப்படி சொல்கிறான். உடனே அவன் வந்து சொல்கிறான், இதை வந்து நம்ம டிஃபீட் பண்ணோன்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து நம்ம தொடர்ந்து அதை அட்டாக் பண்ணினே இருக்கணும், இன்னொன்று வந்து அது வீக்னஸ் பாயிண்டில் அட்டாக் பண்ணே இருக்கணும் அப்படி சொல்கிறான். இதுக்கு வந்து வீக்னஸ் பாயிண்ட் பார்த்தா 4 இடத்துல இருக்குது. முதல் இடம் பார்த்தீங்கன்னா அதோடைய ரைட் ஷோல்டரு, 2வது இடம் அதோடைய லெஃப்ட் ஷோல்டரு, 3வது இடம் அதோடைய லோயர் அப்டமனு, 4வது இடம் அந்த லோயர் பேக் அப்படி சொல்கிறான். இவன் சொல்லி இருக்கும்போது பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆகினே போகுது. உடனே எல்லாரும் பார்த்து சொல்கிறா, சீக்கிரமாக போய் எல்லாரும் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொன்னோடனையும் எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஷீல்டு வந்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. உடனே கத்துறாங்க, என்ன இது அடாடி நாடா இது அப்படி கத்துறானுங்கோ. உடனே அந்த ரெட்டு முடி சொல்கிறான், ஆஹாஹா இந்த கிட்டு தானே இந்த ஷீல்டை உடைச்சான், இப்போது இந்த கிட்டியே சொல்லி நீங்கள் போய் அந்த ஷீல்டை உடைக்க சொல்லுங்கள், ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் அது கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோ பார்த்து சொல்கிறான், நீ போடா மறுபடியும் அந்த ஷீல்டை உடைதான் சொல்கிறான். அது ஹீரோ சொல்கிறான், இல்லை சாரி என்னால் மறுபடியும் இந்த ஷீல்டை உடைக்க முடியாது அப்படி சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது.